Welcome to Computer Science Computer Applications online class. In previous chapters, we already discussed about basics of microprocessor. Today we are going to learn the chapter 3 computer organization. In this chapter, we are going to discuss about characteristics of microprocessor and types of microprocessor. Characteristics of microprocessor. A microprocessor performance depends on the following characteristics. Microprocessor performance. Microprocessor is also called as a CPU. அதனுடைய performance எதை depend பண்ணியிருக்குன்னா clock speed, instruction set and word size. Okay, one by one இப்போ நம்ம பார்க்கலாம். Clock speed. Every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes instructions. ஒரு மைக்ரோப்ராசஸர் ஒரு சிபிக்குள்ளேயும் இன்டர்னல் கிளாக்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்ம டேட்டாஸை ஃப்ளெச் பண்ணுறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதோட ஸ்பீடை வந்து கேல்குலேட் பண்ணிக்கும். The speed at which the microprocessor executes instruction is called the clock speed. மைக்ரோப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீட்ஸில் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து கிளாக் ஸ்பீட். The clock speed is measured in megahertz or in gigahertz. மெகாஹெட்ஸ்லேயும் நம்மளால் மெஷர் பண்ணுவோம், ஜிகாஹெட்ஸ்லேயும் மெஷர் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து நமக்கு வந்து கிளாக் ஸ்பீட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸ்பீட் மெஷர்மெண்ட். ஹெட்ஸ்ன்றது வந்து அப்ரிவேஷன் ஆஃப் HZ. Okay, since frequency is measured in cycle per second, 1 hertz is equal to 1 cycle per second. இதனுடைய வந்து ஸ்பீடை வந்து எப்படி calculate ஆகும்னா frequency baseல வந்து calculate ஆகும். Hertz is commonly used to measure wave frequencies such as sound waves, light waves and radio waves. இந்த frequencies வந்து நம்ம எப்படி வந்து calculate பண்ணுவோம், measure பண்ணுவோம்னா sound waves மூலமா, light waves மூலமா, radio waves மூலமா அதை measure பண்ணுவோம். sound wavesனா நம்ம காமன்னா வந்து நம்ம கேட்குற ஸ்பீட்ஸ் இருக்கும். The average human ear can detect sound waves between 20 and 20,000 Hz. நம்ம காமனாக வந்து நம்ம வந்து கேட்குற ஸ்பீட் வந்து 20லேருந்து 20,000 Hz வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் சவுண்ட்ஸை வந்து கேட்டோன்னா நம்மளுடைய இயருக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். சவுண்ட் வேவ்ஸ் க்ளோஸ் டு த 20 Hz have a low pitch are called the bass. அதாவது லோ பிச்சில் கேட்குற சவுண்ட்ஸ், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லோ பிச்சில் கேட்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 20 Hz கம்மியாக இருக்க லோ பிச்சில் அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கேட்குற வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பேஸ்ன்னு சொல்கிறோம், பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். சவுண்ட் வேவ்ஸ் above 5000 Hz have a high pitch are called வந்து ட்ரிபிள் அப்படின்னு சொல்கிறோம், ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அது வந்து விசில் வந்து ப்ளோ பண்ணும்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். 5000 Hzக்கு மேலே நம்ம கேட்குற ஃப்ரீக்வன்சியை வந்து ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளோ பண்ணுறாங்க, இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நியர்பை இருக்கும்போது, பக்கத்துலேயே இருக்கும்போது நம்மளுடைய விசிலுடைய சவுண்ட் கேட்கும்போது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஓகே, while hertz can be used to measure wave frequency, it is also used to measure the speed of computer processors. ஹர்ட்ஸில் தான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் ஃப்ரீக்வன்சிஸை வந்து எவ்வளோ வந்து இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து பண்ணுது, ஒரு டேட்டாஸும் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து அக்சஸ் ஆகி அதனுடைய ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு டிஸ்பிளே கொடுக்குதுன்றதை வந்து ஹர்ட்ஸ் மூலமா நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் CPU இஸ் ரேட்டட் அட் அ ஸ்பெசிஃபிக் கிளாக் ஸ்பீடு. ஒரு சிபிக்கும் அதனுடைய ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாக் ஸ்பீட்ஸ் இருக்கும். திஸ் நம்பர் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் தட் ப்ராசஸ் கேன் பெர்ஃபார்மிங் இன் எவ்ரி செகண்ட்ஸ். ஒரு ப்ராசஸரும் அதுக்கு ஈக்குவலாக எத்தனை வந்து செகண்ட்ஸ்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது, இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரெட்ரிவ் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது, அந்த ப்ராசஸரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அது. Since modern processor can perform millions or even billions of instruction per seconds, ப்ராசஸர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து செகண்ட்ஸை வந்து எடுத்துக்கும். மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர் செகண்ட்ஸ்குள்ளே நடக்குங்க. கிளாக் ஸ்பீட்ஸ் ஆர் டிப்பிக்கலி மெஷர்ட் இன் மெகாஹெட்ஸ் ஆர் ஜிகாஹெட்ஸ். அந்த கிளாக்கோடைய ஸ்பீட்ஸ் வந்து எப்படி மெஷர் ஆகும்னா மெகாஹெட்ஸ்லேயும் ஜிகாஹெட்ஸ்லேயும் நமக்கு மெஷர் ஆகும். அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து எப்படி ரெட்ரிவ் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெட்ரிவ் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே கொடுக்குது, அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறது தான் வந்து கிளாக் ஸ்பீட்ஸ்.
அது வந்து எப்படி மெஷர் ஆகும்னா மெகா ஹெட்ஸ்லையும் ஜிகா ஹெட்ஸ்லையும் மெஷர் ஆகும் த்ரூ த ப்ராசஸரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, then characteristics of microprocessor. Next one is the instruction set, a command which is given to a computer to perform an operations on data is called as an instruction. நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். நம்ம கொடுக்குற கமாண்டுக்கு ஈக்குவலாக அந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும். அது என்ன ஆப்ரேஷன் பண்ணும்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை டேட்டாஸ் போய் ஸ்டோர் ஆகி அதை ரெட்ரீவ் பண்ணணுமா, அது என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். பேசிக் செட் of machine level instructions that a microprocessor is designed to execute is called as an instruction set. ஒரு பேசிக் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. மைக்ரோ ப்ராசஸர்ன்றது என்னென்னா சிபியூ. சிபியூக்குள்ளே என்ன இருக்கும்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ன்றது மெமரி. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பண்ணுறது தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்கிறோம். எந்த பார்ட் எந்த டைமில் பண்ணணும்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டில் வந்து என்ன பண்ணுவோம்? கால்குலேஷன் பார்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும்? இன்புட் டிவைஸும் கண்ட்ரோல் பண்ணும், அவுட்புட் டிவைஸ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா அது போய் மெமரியில் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு பார்க்கும். இந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் அரேன்றது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து டெம்பரவரியாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது மெமரி யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். ஓகே, இது எல்லா ப்ராசஸும் நடக்கிறது தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட். The instruction set carries out the following type of operations. Data transfer, இது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம் சிபியூவில். ஓகே, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இன்புட் டிவைஸ்லேருந்து சிபியூக்கு, சிபியூலேருந்து அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ஏஎல்யூன்றது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் லாஜிக்கல் ஆப்ரேஷனும் நடக்கும். கண்ட்ரோல் ஃப்ளோன்றது கண்ட்ரோல் யூனிட். இட் வில் கண்ட்ரோல்ஸ் ஆல் த instruction, all the input device, output device, and then arithmetic and logical unit, and then memory unit. And then next one is a input and output device. Okay, this is the following operations. The next characteristics is a word size. The number of bits that can be processed by a processor in a single instruction is called its word size. அதை பிட்டை கால்குலேட் பண்ணி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணும். அதை தான் வந்து நம்ம வேர்ட் சைஸ் சொல்கிறோம். ஒரு 8 பிட்ஸ் ப்ராசஸரை வந்து நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா அட் அ டைமில் வந்து 8 பிட்டுமே நமக்கு ப்ராசஸ் ஆகும். அதை தான் வந்து நம்ம வேர்ட் சைஸ்ன்னு சொல்கிறோம். வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேம் that can be accessed by a microprocessor at one time and the total number of pins on the microprocessor. இந்த ரேம்ன்றது மெமரி. ஓகே, மைக்ரோப்ராசஸரில் வந்து அட் அ டைமில் அது பர்டிகுலர் டைமில் வந்து 8 பிட் ப்ராசஸர் இருந்ததுன்னா 8 பின்ஸ் இருந்ததுன்னா அது அட் அ டைமில் ஒரே டைமில் வந்து அந்த 8 பிட்மே நமக்கு ப்ராசஸ் ஆகும். 32 பிட் ப்ராசஸர் இருந்ததுன்னா அது வந்து அட் அ டைமில் சிங்கிள் டைம்லேயே வந்து நமக்கு 32 பிட்மே ப்ராசஸ் ஆகும். அதுதான் வந்து என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸை வச்சு தான் ப்ராசஸ் ஆகும். அதுதான் வந்து வேர்ட் சைஸ். Total number of inputs and output pins in turn determines the architectures of the microprocessor. Number of inputs pins or output pins base பண்ணி தான் வந்து மைக்ரோப்ராசஸர்ன்றது ரன் ஆகும். அந்த வேர்ட் சைஸ் வந்து 8 பிட் ப்ராசஸராக இருந்தால் அது 8 பிட்டும் அட் அ டைமில் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகும். 32 பிட், 16 பிட், தென் 64 பிட். அந்த பிட்டை பொறுத்து தான் வந்து அது ப்ராசஸ் ஆகும் ஓடோட சைஸு. ஓகே, data communications between CPU and memory. ஓகே, டேட்டா வந்து கம்யூனிகேட் வந்து சிபியூவும் மெமரியோடவும் எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். The central processing unit has a memory data register and a memory address register. Central processing unitக்குள்ளே ரெண்டு வந்து ரெஜிஸ்டர் இருக்குது. ஒன்று மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், இன்னொன்று மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். அட்ரஸ் ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா அட்ரஸ் பஸ் வந்து ஸ்டோர் ஆகி மெமரிக்கு எடுத்துகிட்டு போகும். அதுக்காக வந்து மெமரி ரெஜிஸ்டர் அட்ரஸ் ரெஜிஸ்டர் யூஸ் ஆகும். மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் இஸ் யூஸ் டு ரைட் த டேட்டாஸ். ஓகே, இது வந்து ரைட் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, த மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த மெமரி அண்ட் த சிபியூ. இதில் வந்து டேட்டாஸை வந்து சிபியூலேருந்து மெமரிக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். ஓகே,
The program counter is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. The program counter என்ன பண்ணுனா அதனுடைய ரெஜிஸ்டரில் வந்து என்ன வச்சுருக்கோன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக இமீடியட்டாக நமக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்காக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். The next one is the arithmetic and logical unit of CPU place the address of the memory to be fetched. ஓகே, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் என்ன பண்ணுன்னா அட்ரஸை வந்து ஃப்ளெச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பஸ்ஸில் வந்து அட்ரஸ் வந்து ஃப்ளெச் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா டு ரீட் எ டேட்டா, இதுலேருந்து டேட்டாஸை மெமரியிலேருந்து ரீட் பண்ணுறதுக்காக மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து அட்ரஸ் வந்து ஃப்ளெச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நமக்கு வந்து ஈஸி அக்சஸபிளாக இருக்கும் டேட்டாஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு. The next one, a bus is a collections of wire used to communicate between the internal components of a computer. இது எல்லாமே எதனுடைய கனெக்ட் ஆகிருக்குன்னா பஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. பஸ்ன்றது என்னன்னா செட் ஆஃப் வயர்ஸ் மூலயமா தான் சிக்னல்ஸை பாஸ் பண்ணி நமக்கு டேட்டாஸை ஃப்ளெச் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது வந்து அட்ரஸ் பஸ் வந்து இஸ் யூஸ் டு store the address of the memory register. இந்த இடத்துல வந்து டேட்டா பஸ் வந்து இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ். ஓகே, நம்ம மெமரியிலேருந்து ரீட் பண்ணுறதுக்கு டேட்டாஸை வந்து டேட்டா பஸ் மூலயமா நம்ம ரீட் பண்ணுவோம். த கண்ட்ரோல் யூனிட்ஸ் கண்ட்ரோல்ஸ் த ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் இன் த CPU. ஓகே, த ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா பிட் ஃப்ரம் வேர்ட் டு மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இந்த வேர்டில் இருக்க ரெஜிஸ்டர்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கான இதை வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டேட்டாஸை. நமக்கு எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டேட்டாஸ் ரீட் ஆப்ரேஷன்ஸில். ஓகே, ரைட் ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா ஃப்ரம் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் டு வேர்ட். இந்த ரைட் ஆப்ரேஷனுக்கும் என்ன பண்ணும், மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து நமக்கு ரைட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு மெமரி டேட்டா அட்ரஸ் மூலயமா வந்து நமக்கு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, இட்ஸ் ஆல் இந்த பிட்ஸில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது பைனரி டேட்டாலஸ் தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இஃப் எஃப் 5V five voltage is applied at one time of the wire, the other end also can receive 5V. 5V வோல்டேஜை நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு சென்ட் பண்ணுறோன்னா அதர் எண்ட்லையும் அதே 5Vயை தான் ரிசீவ் பண்ணும். இந்த சேம் வே த பஸ்ஸஸ் ஆர் ஒயர்ஸ் அண்ட் த பைனரி டேட்டாஸ் ஆர் வோல்டேஜ். இதில் இருக்கிறது ஒன்றுமே நம்ம வோல்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து 5Vன்றது 1ன்றதை வந்து குறிக்கும், 0ன்றது இந்த 0Vன்றது இந்த ஜீரோஸை வந்து நமக்கு குறிக்கும். Okay, the 5V as 1 and 0V as 0, and these buses can specify passes the data as voltages from one end to the another. இந்த எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து நம்ம டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ மெமரியிலேருந்து நமக்கு வந்து ரீட் பண்ணோம் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து த்ரூ த பஸ்ஸஸ் மூலயமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த எண்டில் இருக்க ஜீரோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே போயிட்டு வந்து ரீட் ஆகும். இது வந்து எல்லாமே நமக்கு வந்து அட் அ டைமில் நடக்கும். 8 பிட் ப்ராசஸரில் வந்து 8 பின்ஸுமே இருக்கும். 8 பிட்டுமே அட்ரஸ்லேருந்து எடுத்து அட் அ டைமில் வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஒன்ஸ் எல்லாம் நம்ம 5Vன்னு சொல்கிறோம். இந்த ஜீரோஸ் எல்லாத்தையும் நம்ம 0V அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே நமக்கு வோல்டேஜஸ் மூலயமா தான் நமக்கு டேட்டாஸ் வந்து பாஸ் ஆகும் டேட்டா பஸ் மூலயமா. ஓகே, types of microprocessor. Microprocessors can be classified based on the following criteria. The width of data that can be processed. Width of data na இப்போ 8 bit data இருக்குன்னா 8 பிட்டுமே அட் அ டைமில் நமக்கு ப்ராசஸ் ஆகும். 16 பிட்னா 16 பிட், 32 பிட்னா 32, 64 பிட் டேட்டாஸ்னா 64 பிட்மே ப்ராசஸ் ஆகும். அதுதான் நம்ம width of data that can be processed. The instruction set, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, classifications of microprocessor based on the data width. Depending on the data width, microprocessor can process instructions. microprocessor உடைய width வச்சு தான் வந்து microprocessor instruction வந்து சென்ட் ஆகும் நமக்கு. அது வந்து எந்த மாதிரினா 8 bit processor. 8 bit processor வந்து நமக்கு அட் அ டைமில் 8 பிட்டுமே நமக்கு சென்ட் ஆகும். 16 bit processor is used to send the data 16 பிட்ஸுமே அட் அ டைமில் சென்ட் ஆகும். தென் 32 bit processor வந்து 32 bit டேட்டாஸும் அட் அ டைமில் நமக்கு சென்ட் ஆகும். The next one is a 64 bit processor. 64 bit processor memories வந்து 64 பிட்டுமே எடுத்து அட் அ டைமில் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். இமீடியட்டாக நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். Based on instruction set, the size of the instruction set is important consideration
while categorizing microprocessors. Already we studied about the instruction set. Instruction set is a arithmetic and logical unit, control unit, input and output units. These are all the instruction set. Okay, it is used to considering the microprocessor. Okay, there are two types of microprocessor based on the instruction set. The first one is a reduced instruction set computers. Reduced instruction set computer is a reduced set of computer. The complex data, complex set of data இருந்தாலும் அது என்ன பண்ணும், reduce பண்ணி reduced instruction set computers வந்து process பண்ணும். Okay, examples of the RISC processor or Pentium 4, Intel P6, AMD K6 and K4. Okay, these are all the reduced instruction set processor examples. Okay, the complex instruction set processor வந்து Intel 386 and 486, Pentium, Pentium 2 and Pentium 3, Motorola 68000. These are all used in the PCs. Okay, நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரும் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரும் ஒரு தடவை படித்து உங்களுடைய நோட்ஸில் எழுதி பார்த்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.